My name is Mdiya. LKG A section body group தை பொங்கல். தை பிறந்தால் வழி பெருக்கும் என்ற இந்த பொன்மொழிக்கு ஏற்ப இந்த தை மாதத்தின் முதல் நாள் இந்த பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கலிடுவர். ஒளிவிலும் வாழ்விலும் ஒளி தரும் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாள். நன்றி. My name is Sai Sanitana. LKG Barbie Group சுயன்று மேற்பின்னர் உலகம் அதனால் உயர்ந்து முழவே தலை ஏத்தொரு இல்லை என்றால் மற்ற தோள்கள் இல்லை உரமே தலை ஏழு சிறந்ததோ அதுபோல தொழில்தான் முக்கியமானது அறிவே உறைந்த தொழிலாகும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நெல் விதைத்தல். ஒவ்வொரு வருடமும் வடகிழக்கு பருவமழை துவங்கும் முன் ஐப்பசி மாதம் நல்ல நாள் பார்த்து நெல் விதையை விதைப்பார்கள். உருண்டு வாழ்வாரை வாழ்வா மற்றெல்லாம் தொழுண்டு பின் செல்பவர். விவசாய பெருமக்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாட்டு நடுதல். விதைத்த விதைகள் பயிராக வளர்ந்து மொட்டமாக இருக்கும்பொழுது
பயிர்களுக்கிடையே சரியான இடைவெளி இருக்காது. எனவே வளர்ந்த செடிகளை நாற்றுகால கெட்டி சேர்த்து வைப்பேன். அதை தகுந்த இடம் விட்டு பிரித்து நடுவர். இதையே நாற்று நண்பர் என்பர். நன்றி. தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு விவசாயி. என் வயலில் நாற்று நட்டுள்ளேன். நாற்றுகளுக்கு இடையே வளரும் தேவையற்ற செடியை களை. இவைகள் பயிருக்கு தரும் தண்ணீரையும் உரத்தையும் எடுத்துக்கொள்வதால் பயிரின் வளர்ச்சி குறைந்து விளைச்சல் தடைப்படும். அதனால் சரியான நேரத்தில் களையை பறிப்போம், பயிர் வளம் காப்போம். நன்றி. வணக்கம். அறுவடை செய்த பயிர் தொழிலுக்கு உதவி செய்த சூரியனுக்கும் மார்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா பொங்கல் விழா. இந்த அறுவடை திருநாளில் பொங்கல் பொங்கி இறைவனுக்கு படைத்து மங்கள பெறுவோம். அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அறுவடை செய்து பார்த்து பார்த்து விதைத்து பயிர் செய்த வயல் பச்சை பத்தாடிருந்து தன்னமயிலை தாண்டி தந்தமாய் ஜொலித்தலால் பத்த துயரம்லாம் மதிந்த ஆசையுடன் அறுவடை செய்த தாட்சி. அறுவடை செய்து தத்து தத்தாய் தட்டி தலையில் சுமந்து வெற்றி பெருமிதத்துடன் செல்லும்பொழுது தந்துள்ளார் தாட்சி. நன்றி, வணக்கம். நான் இன்று கைக்குத்தல் பற்றி பேச வந்துள்ளேன். தங்கமாய் ஜொலிக்கும் நெல்மணிகளை அப்படியே சமைக்க முடியாதல்லவா? எனவே அக்காலங்களில் அதனை உரலில் இட்டு இரண்டு பெண்களாய் கையில் உலக்கையை கொண்டு இனிய பாடலை பாடிக்கொண்டு நெல் குத்தி அரிசி மணிகளை வெளிக்கொணர்வர். நன்றி, வணக்கம்.